பொதுவாக இந்த மைக்கை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எந்த மண்ணில் பிறந்த புள்ளடா நானு? என்ன ஆக்ரோஷமா பேசுறாரு, இப்படி பேசுறாருன்னா யாரோட பையன்டா? டிஆர் பையன் இப்படி பேசாம இப்படி பேசுறாரு. டேய், நீங்க எனக்கு புதுசாவடா கெட்டவன் சொல்ல போறீங்க? இது வரைக்கும் எவ்வளவு சொல்லிட்டீங்களா? உண்மையை பேசி கெட்டவன் பேர் வாங்குறது எவ்வளவு பெட்ரு. உங்களை மாதிரி நல்லவனா நடிச்சு கெட்டவனா இருக்கிறத விட எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. நான் அதை தான் சொன்னேன். நான் கார்த்தியா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், ஏன்னா பர்சனலா இன்னொருத்தரை திட்டுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? பொதுவாக இந்த மைக்கை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம வேற இந்த உண்மையை பேசி பேசி ரொம்ப பிரச்சனையாக வேற வருது. நடுவில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நான் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஆள். அவர் மனசில் பட்டதை பேசிடுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வயசாக சரி, இந்த ஆன்மீகத்து மேலே ஒரு ஈடுபாடு, கடவுள்னா என்ன, நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், என்னடா டெய்லி ஓடிட்டே இருக்கோமே, வேலை செய்கிறோம், பிறந்ததுலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த இறை அருள் அப்படின்னா என்ன, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஒரு ஈடுபாடோட ஆன்மீகத்தில் ஒரு மாதிரி போயிட்டேன். ஸோ இவர் ஆன்மீகத்தில் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஃப்டாக போயிடுவாருன்னு ஏதோ நினச்சிட்டாங்க போல் இருக்கு. எந்த மண்ணில் பிறந்த புள்ளடா நான்? என்ன ஆக்ரோஷமா பேசுறாரு, இப்படி பேசுறாருன்னா யாரோட பையன்டா? டிஆர் பையன் இப்படி பேசாம இப்படி பேசுறாரு. காமெடியா இருக்கு. என்ன இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாருன்னு. இதுல வேற எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரி, இல்லை சார் எல்லா மற்ற நடிகர்களும் வந்து எதுவுமே இதை பத்தி கமெண்ட் பண்ணாம கையை கட்டிட்டு சாஃப்டா இருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் பேசி உங்களை மட்டும் கெட்டவன் சொல்ல போறாங்க? டேய், நீங்க எனக்கு புதுசாவடா கெட்டவன் சொல்ல போறீங்க? இது வரைக்கும் எவ்வளவு சொல்லிட்டீங்களா? என்னை பத்தி நீங்க சொல்லல, இல்ல புதுசா என்னமோ இமேஜ் கெட்டு போயிட போற மாதிரி. உண்மையை பேசி கெட்டவன் பேர் வாங்குறது எவ்வளவு பெட்ரு. உங்களை மாதிரி நல்லவனா நடிச்சு கெட்டவனா இருக்கிறத விட உண்மையை பேசி கெட்டவன் பேர் வாங்குறதுல நான் வருத்தப்படவே இல்லை. நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன். அதை பத்தி கவலையே இல்லை. இந்த 3.5 வருஷம் வந்து நான் படம் பண்ணல. கடைசியா வாழ இப்பதான் ரிலீஸ் ஆச்சு. அவ்வளோ பிரச்சனை போச்சு. அப்போ நான் ஒரு பேட்டியில் இதில் கூட ஒரு மேடையில் சொல்லியிருந்தேன். நான் என்னை விட்டு எல்லாமே போச்சுங்க இந்த 3 வருஷத்துல. ஆனால் ஒரு ரசிகை என்னை விட்டு போலங்க. தமிழ்நாட்டில் மக்களோட அன்பு என்னை விட்டு போலங்க. நான் 3 வருஷம் கழிச்சு படம் நடிக்கும் போது என் படத்தை வந்து யாரும் பார்க்காம இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த மேடையில் நான் நின்று பேசவே முடியாது. ஆனா அந்த படம் வாழு படம் 3 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும், ஒரு லேட்டா வந்த படமா இருந்தாலும் என் மேல அவ்வளவு அன்பு வச்சு அத்தனை பேர் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க. எனக்கு அப்படி ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, என்னுடைய அந்த உண்மைதான் என்னை இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்துது. அதே மாதிரி இந்த அணி கிட்ட அந்த உண்மை இருக்கு. அந்த உண்மைக்காக தான் சிலம்பரசன் நீங்க வந்து இன்னைக்கு நின்று பேசுறேன். அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. எனக்கு யாரையும் திட்டணும், இல்லை யார் மேலேயும் இல்லை அவருக்கு விஷால் மேலே ஏதோ கோவம் படுறீங்க. யாருங்க விஷால்? எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. நான் அதை தான் சொன்னேன். நான் கார்த்தியா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், ஏன்னா பர்சனலாக இன்னொருத்தரை திட்டுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? நான் என்ன அரசியலில் வரணுன்ற ஆசைலாம் எனக்கு கிடையாது. இன்னைக்கே சொல்லிடுறேன் நான். ஸோ அதனால வந்து எனக்கு அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் எதுவுமே இல்லை. என்ன வேணா வந்து உங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு முறைன்னு ஒன்று இருக்கு, ஒரு வழின்னு ஒன்று இருக்கு. உங்களுடைய இந்த அணுகுமுறையும் இந்த வழியும், அந்த அணி நடத்துற அந்த வழியும் அந்த அணுகுமுறையும் எனக்கு பிடிக்கல. அதை ஒழுங்கா அழகா நம்ம பேசி நம்ம குடும்பம்னு பேசி தீர்த்திருக்கலாம். நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நம்ம அடிச்சுக்கிறதுன்றது வெளியில இருக்கிறவங்க பார்த்து நம்மளை பார்த்து சிரிச்சு கேவலப்படுத்துற அளவுக்கு நம்ம நடந்துக்க தேவையில்லையன்ற ஒரு கோவத்துல தான் வந்து நான் அப்படி பேசினேனே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ரெண்டாவது, சரத் சாருக்கும் சரி, ராதாரவேணனும் சரி, அவரை பத்தி எல்லாரும் சொல்லிட்டாங்க. இவங்க வந்து என்னென்ன தப்பா சொல்லிட்டாங்க. நான் சொல்றேன், அவங்க வந்து இன்னைக்கும் நான் இங்க வந்து நான் நிக்கிறேன்னு சொன்னா உண்மையிலேயே அவங்க அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க. அந்த நல்ல மனிதர்களுக்கு நல்லதுதான் நடக்கும். இதை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த அணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். I salute you, Shimbu. Hats off. தமிழண்டா. என் கணவரை பார்த்து நீ தமிழடான்னு நீ கேப்பியா? யாருடா உன் பக்கத்துல என்ன சொல்றான்? நீங்க ஊர் வச்சு சேச்சிய வச்சுக்கிட்டு நீ இந்த கேள்வி கேட்கறியா? காமெடி பண்றீங்களா? ஆனா சிம்புவை பார்த்தேன் உண்மையிலே பயங்கரமா பேசுற
போல எனக்கு ஷாக்கு. என்ன சிம்பு அப்படின்னா வருதுங்க, ஃப்ளோல வருதுங்க. என்ன ஒரு கீழத்தனமான ஒரு கேள்வி சிவகுமார். Do you think நான் போய் என் பொண்டாட்டி சொத்தை வித்துவனா? நான் கேவலமான மனிதனானா? ஏளனம் செய்தாரே கமலஹாசன் அவர்கள் அமெரிக்காவில் போய் சொல்றார் ஒரு கூட்டத்தில், you know well you know they have chased me out of Tamil Nadu. Yes, உங்களை எடுத்துக்கோ. எங்க